Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Good evening everyone. நான் அங்கேருந்து பேசாமல் இங்கேருந்து பேசுகிறேன்னா நீங்கள் எல்லோரும் இந்த லைட் ஆஃப் பண்ணுறாங்க ஒன் பண்ணுறாங்க எல்லோரும் கொஞ்சம் தூக்கத்தில் இருந்துருவீங்கன்னு தான் நான் அங்கேருந்து கதைக்காமல் இப்படி கேஷுவலாக அவங்களோட கதைக்க யோசிக்கிறேன். எஸ், ஒரு மிச்சம் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் மீக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளோட ஸ்கில்ஸை பார்த்து கொண்டிருக்கிற லைவாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லோரும் இங்கிற பேரண்ட்ஸ் ஸ்பெஷலாக நீங்கள் எல்லோரும் பிளஸ்ஸிங்ஸ் அல்லது கிஃப்டட் பாக்கியசாலிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியா இல்லையா? எல்லோரும் பேசலாமே. நல்ல என்னை தந்துக்கிற ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் தான். ஏன்னா உங்களோட ஷெடியூல் சரியான எங்கள் நிகழ்ச்சிகள் கூட, அதில் ஒரு 15 மினிட்ஸில் 1-2 விஷயங்களோட காய்ச்சி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லோரும் பாக்கியம் பெற்றாக்களா இல்லையா? சொல்லுங்களேன், இல்லையா இருக்கிறான்னு. எஸ், என்ன பாக்கியம், என்ன நீங்கள் பாக்கியம்னு சொன்னால் உங்களுக்கு கிடைச்ச அருள் என்னென்றால் பேரண்டிங் என்று சொல்கிறது ஒரு பாக்கியமா இல்லையா? ஒரு கிஃப்டட் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அது பேரண்டிங் என்று சொல்கிறது. பெற்றெடுத்தவர்கள் என்று சொல்கிறது எல்லாருக்கும் உலகத்தில் கிடைக்கிறதில்ல. நீங்கள் பெற்றெடுத்த ஆக்கள் மாத்திரமல்ல, பெற்றெடுத்த ஆட்களோட உங்களோட பிள்ளைகளோட அந்த நிகழ்ச்சிகளை கண்ணால் பார்க்குற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்துகிறான். இது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு செஞ்சுக்கிற பெரிய ஒரு அருள். சூரா லுக்மானில் லுக்மான் என்ற ஒரு சாலிகான மனிதர் பற்றி சொல்கிற நேரம், அவர் ஒரு நல்ல ஃபாதர்ஹுட், அதாவது விஸ்டம் பேரண்டிங், உங்களோட ஸ்கூலோட இந்த பேர் மாதிரி விஸ்டம் பேரண்டிங் தொடர்பான ஒரு ஆள் தான் லுக்மான் என்ற அந்த மனிதர், சாலிகான மனிதர். அதை பற்றி சொல்கிற நேரமும் அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால், நீங்கள் பேரண்ட்டாக மாறினத்துக்கு நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள், நன்றி செலுத்துங்கன்னு ஒரு ஆரம்ப வசனமே இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாரும் பெற்றோர்கள் என்பது, பேரண்ட்ஸ் என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்சுக்கிற முதலாவது பெரிய ஒரு அருள் என்றதை நீங்கள் விலையும் கொள்ளணும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னைய கூப்பிட்ட நேரம், இதுக்கு நான் ரெடியாகி கொண்டிருந்தேன். அப்போ ரெடியாகி கொண்டிருக்கிற நேரம், நேற்று நான் இதுக்கு முன்னுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அவங்களோட ஸ்கூலுக்கு வந்து நிகழ்ச்சி செஞ்சுக்கிறேன். இதே விஷயங்கள், இதே பேரண்ட்ஸோட டிஃப்ரெண்ட்டான பேரண்ட்ஸ் டீமோட செஞ்சுக்கிறேன். ஆனால் திரும்ப எகைன் நான் ரெடி ஆகினேன். நேற்றும் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வாரத்துக்கு 1 வீக்காக இதுக்கு ப்ரிப்பேரேஷன் 15 நிமிஷம் தான். ஆனால் கஷ்டமான ஒரு சேலஞ்ச் டாஸ்க் தான் அது. 15 மினிட்ஸ் பேசணும்னு சொல்கிறது. அப்படி ரெடியாகி கொண்டிருக்கிற நேரம் வீட்டில் அவதானித்து கொண்டு இருந்துட்டு வைஃப் சொன்னாங்க. சொன்ன விஷயத்தை நானும் யோசித்தேன். என்னென்னால் பேரண்டிங் சம்மந்தமாக, பாசிட்டிவ் பேரண்டிங், இன்றைக்குள்ள இந்த பிள்ளைகள் சம்மந்தமான சேலஞ்சஸ் சம்மந்தமாக நிறைய நான் யூடியூப்பில் அங்கங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் பேசுகிறாங்க இது சம்மந்தமாக தலைப்பை. அப்போ அவள் சொன்னால், நாங்கள் வளர்கிற காலம் எங்களோட பேரண்ட்ஸ் இப்படி இவங்க சொல்கிற இந்த கைட்லைன், இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் சம்மந்தமாக மோட்டிவேட் பண்ணுறாக்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு அப்படி சொல்லி வளர்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னான். நான் ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். நானும் ஆச்சரியமாக யோசித்தேன். எனக்குள்ள ஞாபகத்தில் எங்களோட வாப்பா எங்களோட உமா இப்படியெல்லாம் விஷயங்கள் சொல்லி கைட் பண்ணி எல்லாம் இல்லைனாலும் நாங்கள் சரியாக தான் நிற்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைகள் அப்படி அல்ல. நாங்கள் அதை வச்சு இதை பார்க்க இல்லாத ஒரு சேலஞ்சான ஒரு காலம். இன்றைக்கு நிறைய உண்மையில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த பேரண்டிங்கிற விஷயத்தை கட்டாயம் படிக்கத்தான் வேணும். படித்து தான் நீங்கள் ரெடி ஆகணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அப்படி யோசிக்கிற நேரம், இந்த அளவுக்கெல்லாம் பிள்ளைகளை பற்றி யோசிக்கணுமா? அந்த அளவுக்கு நிறைய இன்றைக்கு பாசிட்டிவ் பேரண்டிங், ஏர்லி சைல்டுஹுட்னு சொல்கிற விஷயம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வேர்ல்டில் மிச்சம் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான எடுகேஷனாகவும் மாறிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இது நான் இந்த நிகழ்ச்சிக்கு ரெடி ஆகிற நேரம் ஒரு விஷயம். அது இல்லாமல் நேற்று ஈவினிங் என் பைக் ஒரு ரெப்பேர் ஒன்று நடந்து நான் கராஜுக்கு போன நேரம், அங்கே சுரேஷ்னு சொல்லி ஒரு தமிழ் அண்ணன், அவரோட கராஜுக்கு தான் போய் தீர்ந்தேன். அப்போ உங்களுக்கு இந்த என் ஸ்பீச் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நடந்த நிகழ்ச்சிகள். அவர் என்னையே சந்தித்தா வளமையாக ஏதாவது இந்த எடுகேஷன் சம்மந்தமாக கதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். நைட்டில் தான் இஷாக்கு போகிறது தான் போனேன். அப்போ அவர் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக காய்ச்சிட்டு இந்த கவர்மெண்ட் அந்த விஷயத்தை ஸ்காலர்ஷிப் இல்லாமாக்கும் சம்மந்தமாக என்னோட கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்றால், உண்மையில் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பாவம் ஒரே ஸ்கூல் பேக்கோட போகிறாங்க, பெரிய வெயிட் பேக், அதோட திரும்ப கிளாஸ், ஸ்கூல் விட்டு வந்த உடனே திரும்ப கிளாஸ்,
திரும்ப ஈவினிங் ஒரு கிளாஸ் முடிய திரும்ப நைட்டுக்கு என்ன ஒரு கிளாஸ், திரும்ப கிளாஸ் அப்படின்னு சொல்லி படிப்புன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுலே கவனமாயிக்கிறாங்க, கண்ணும் கருத்தும் ஆயிக்கிறாங்க. பிள்ளைகள் 8:30 9 ஆகாட்டிலும் கிளாஸ்லேயே காலத்தை கழித்து டயர்டாகி போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது தானே அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னார் உண்மையிலே பிள்ளைகளை விளையாடணும், பிள்ளைகளுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் ஈக்கணும், பிள்ளைகளுக்கு அவங்க நல்லா டீப் ஸ்லீப் நல்லா தூங்க வைக்கணும், அவங்கள விளையாட வைக்கணும். அதுக்கு உள்ளுக்கு தான் அவங்கள ஃப்ரீயாக கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், எக்ஸாம் வந்து அவங்கள கொஞ்சம் கைட் பண்ணணும், இப்படித்தானே நடக்கணும்னு சொல்லி யார் சொல்கிறாரு? ஜஸ்ட் ஒரு கராஜில் இருக்கிற ஒரு பேரண்ட். அவரோட பிள்ளைகளும் ஒரு 3 கிட்ஸ் அவருக்கு அவரோட டிஸ்கஸ் பண்ணார். இது இன்னொரு நிகழ்ச்சி. அப்போ நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பிள்ளைகளுக்கு என்னென்னதை தான் அவர் சொல்ல வரார். அந்த 2 தேவை என்னத்தை சொல்ல வரார். இந்த நிகழ்ச்சிக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறேன். நான் சும்மா நாலேஜ் ஷேரிங்க்கு இந்த பேரண்டிங் பேசுகிற இன்னொரு சைக்காலஜி ஒரு கவுன்சிலரோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள அவர் நைட்டில் ஒரு அரவுண்ட் 10 o'clock நைட்டில் லாஸ்ட் அவரோட சும்மா கழிச்சு கொண்டிருக்கல அவர் சொன்னார், இன்றைக்கு நாங்கள் நிறைய பிள்ளைகளை இந்த இது மாதிரியான ஸ்டேஜ் ஃபோபியாவை இல்லாமாக்கிறதுக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டிகளை கொண்டு வரத்துக்கு, எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங் அதுக்கு எப்படின்னு சொல்லி நாங்களே கோர்ஸ் நடத்துகிறோம். அவர் சொல்கிறார், அவர் செய்கிறாள் தான், ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு அப்படி தான் நிறைய நடக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கட காலங்கள் அந்த முன்னுக்கு ஒரு காலங்கள் அப்படியெல்லாம் இல்லை. பிள்ளைகள ஃப்ரீயாக விடுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போகும், விளையாடும், கிரவுண்டுக்கு போகும், வரும், விளையாடும், அங்கே பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், அங்கே பிள்ளை 2 சண்டை பிடிச்சி கொள்ளும், அங்கே எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அது படிக்கும், அங்கே எப்படி லீடர்ஷிப் இப்படி தான் அப்பய காலத்து பிள்ளைகள் வளர்ந்தாங்க. இப்போ அப்படி அல்ல. அதாவது இன்றைக்கு டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைகளை எல்லாத்தையும் கோர்ஸுக்கு அனுப்பி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதாலேயும் பிள்ளைகள் சில நேரம் வீக் ஆகிறாங்க என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஜஸ்ட் இந்த விஷயங்களோட நான் உங்களுக்கு 2 விஷயங்களை சொல்கிறேன். எப்படியோ இந்த 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 டயலாக்ஸ் இந்த 3 விஷயங்களையும் என்னென்றால் ஒன்று உண்மையிலே பிள்ளைகளை பேரண்ட்ஸுன்ற வகையில் நாங்கள் கட்டாயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது ஒரு விஸ்டம் பேரண்டிங்காக நாங்கள் மாறணும் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற அருளை அமானிதமாக பார்க்கணும். இது இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ். உலகத்தில் நாங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒவ்வொரு கிஃப்ட் ஒவ்வொரு அருள்களையும் அமானிதமாக பார்க்கணும். நேரம் ஒரு கிஃப்ட் அருள், அது அமானத்தை பார்க்கணும். எங்களோட யூத்ஹுட்ன்றது ஒரு அருள், அது அமானிதமாக பார்க்கணும். லைஃப்ன்றது ஒரு அருள், அது அமானிதமாக பார்க்கணும். அது பிள்ளைகள் எங்களுக்கு கிடைச்சிக்கிற பிள்ளைகள் என்பது அமானிதங்கள். அந்த அருளை அமானிதமாக பார்க்கணும்ன்றது எங்களோட லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நானும் நீங்களும் அமானிதமாக பார்த்தா தான் எங்களோட லைஃப்பில் அந்த விஸ்டம் பேரண்டிங் யோசனையோட பிள்ளைகளோட விஷயத்தில் இப்போம். அப்படிலாம் நாங்கள் தான் கணக்கெடுக்க மாட்டோம். சும்மா அவங்க தானாக அவங்க வளர ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எனவே பிள்ளைகளோட வாழ்க்கையில் சேஞ்சஸ் வரணும் என்றால் அல்லது நாங்கள் ஒரு சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு போகிற விஷயத்தில் முதலாவதாக எங்களோட பேரண்ட்ஸுன்ற வகையில் நாங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம்தான் அவங்கள எடுக்கேட் பண்ணுறது, கல்வியினூடாக அவங்கள வளர்க்குறது. இது ஒரு முக்கியமான விஷயம். எடுகேஷன் சொல்கிறது நாலேஜ். உண்மையிலே ஒரு நாலேஜ் சொசைட்டியாக எங்களோட சமூகம் மாறணும் என்றால் அது எங்களோட வீடுகள்லேருந்து அவங்கள சரியாக நெறிப்படுத்தப்படணும். இது முதலாக முக்கியமான விஷயம். அப்படி இல்லாட்டி நாங்கள் தோற்று போவோம். இன்றைக்கி எங்களோட நாட்டில் புதிதாக வந்த கவர்மெண்ட் லாஸ்ட்டாக ஜெனரல் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட சமூகத்தில் பேசப்பட்ட குறிப்பாக எங்களோட சமூகத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் ஒன்று தான் எங்களுக்கான கேபினட் சரியாக கொடுப்படலை. இந்த வார நேரங்கள்லையும் அங்கேயும் வர இஷ்யூ என்னென்றால் அதுக்குரிய தரமான ஆட்கள் எங்களோட சமூகத்தில் போகிறாங்களா, பிளேஸ் பண்ணப்படுறாங்களா. ஏனென்றால் எடுகேஷன் என்ற முக்கியமான ஒரு விஷயம். அந்த எடுகேஷன் பேக்ரவுண்டோட அதுக்குரிய ஸ்கில்ஃபுல்லான ஆட்களாக எங்களோட சமூகத்தை மாற்றி அதுக்குரிய பிளேஸ்மெண்ட் நடந்தால் தான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரையிலும். மீன் எடுகேஷனில் எங்களோட பிள்ளைகளை நாலேஜ் பேஸ் பிள்ளைகளாக வளர்க்குறது எங்களோட முக்கியமான ஒரு விஷயம். முதலாக நாங்கள் கவனிக்கணும். சும்மா அவங்களுக்கு சொல்கிறேன்டால் உங்களுக்கு தெரியும் எங்களோட பக்கத்து நாடு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுதானே யாருண்டு? எஸ், அவர் யார் தெரியுமா? மன்மோகன் சிங். மிஸ்டர் மன்மோகன் அவர் ஒரு சீக்கியர். உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட குடும்ப பரம்பரை. இந்தியாவில் சீக்கியரை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. சீக்கியர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் பிராமணர்கள் அவங்களோட சொசைட்டியில் அவங்க வந்துட்டு போனவர் வீட்டை கழுவிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சமூகம் தூரமாக்கப்பட்ட ஒரு சமூகம். எனவே அந்த சமூகம் யோசிச்சுட்டு எங்கட சமூகத்தை ஒதுக்குற இந்த நாட்டில் எங்கட சமூகத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆள் வரணும். எனவே அப்போ எங்கட சமூகத்தை எல்லாரும் சரியாக பார்ப்பாங்க, கண்ணியப்படுத்துவாங்கன்னு சொல்லி அப்படியான ஒரு நீண்ட மிஷனோட உருவாக்கப்பட்டவர் அவர். இன்றைக்கு அந்த சமூகத்தில் அப்படி அவங்கள பார்க்குறாங்க இல்லை. எனவே நாலேஜ் நூடாக சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வரையிலும் ஒரு எக்ஸாம்பிள்.
உங்களுக்கு தெரியும் 1948ஆம் ஆண்டு வேர்ல்ட் மேப்பில் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். ஈக்ரா இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் லீடர்ஷிப் கொடுத்து கொண்டு உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவங்க பெரிய உலகத்தில் ஒரு பெரிய ஆக்களாக மாறிக்கிறாங்கன்றால் அது நாலேஜ் பேஸ் சொசைட்டி. அவங்கள்ட்ட வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் அப்படியான ஒரு சமூகம் இன்றைக்கு ஒரு மைனாரிட்டியான ஒரு சமூகம். அவங்க உலகத்தில் வீதாசார படிப்பாக்குள் அவங்க ஒரு சீனோர் சமூகம். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அவங்கள பார்க்குற அளவுக்கு அந்த சமூகம் அவங்களோட முக்கியமான அதாவது மிஷனாக மாறிச்சு ஒரு நாலேஜ் பேஸ் சொசைட்டியை உருவாக்குறது. அது எந்த அளவுக்கு என்றால் தாயிட கருவறையில் ஒரு பிள்ளைய இப்போ அவங்களோட முக்கியமான இந்த காலத்தில் ஆய்வுகள் சொல்லுவாங்க எப்படின்னால் கருவறையில் சிசு ஈக்கிற நேரமே அங்கிருந்தே அந்த பிள்ளை எப்படி நாலேஜ் உள்ள ஒரு பிள்ளையாக எடுவிகேட் பண்ணிலும் அதுக்கான எத்தனையோ வழிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க அதில் முன்னுக்கு போகிறாங்க. எனவே அது எங்களுக்கு ஒரு படிப்பு. எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எப்படி யோசிக்கணும், ஒரு விஸ்டம் பேரண்டிங்காக நாங்கள் எங்களை மாற்றணும் என்றால் எப்படின்றதில் நாங்கள் கவனிக்கிறோம். இது ஒரு முதலாவது விஷயம். எங்களோட பிள்ளைகளை கல்வியினூடாக மாற்றத்துக்கு கொண்டு வரணும் ஒரு முக்கியமான விஷயம். எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் கிரேட் 4 மாணவன். அவருக்கு ஒரு நாள் அவங்களோட கிளாஸ் டீச்சர் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, அவங்களோட மதர்கிட்ட உம்மட்ட கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி. நான் சொல்லக்கோல உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி. தெரியும் தானே? யாருன்னு தெரியுமா? தெரியும். கிரேட் 4 அவர் எடுத்துகிட்டு போகிற வீட்டுக்கு உமாக்கு லெட்டராக கொடுத்து உமா வாசிக்கிறாங்க. வாசிச்சுன்னா அழுகிறாங்க. உம்மோட கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. அப்போ அவர் கேட்குற ஏன் உமா அழுகிறீங்கன்னு சொல்லி. இல்லை, கிளாஸ் டீச்சர் எழுதிக்கிறாங்க, உங்களோட திறமைக்கு உங்கள்கிட்ட உள்ள ஆளுமைகளுக்கு கிளாஸ் ரூம் போதாது, டீச்சர்ஸ் மாருக்கு படிப்பிக்கலாம், உங்களை லைப்ரரி கொண்டு போய்த்து உங்களை படிப்பிச்சா தான் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக மாற்றலாம்னு சொல்லி லெட்டரில் எழுதி இப்போதாக தாய் ஒரு விஷயத்தை மறைச்சி கொண்டு சொல்கிறாங்க ஆஸ் அ மதர். அப்போ அந்த 4ஆம் ஆண்டில் கிளாஸில் இந்த நிப்பாட்டப்பட்டவர் தான் யார்? இன்றைக்கு இந்த ஹாலில் நாங்கள் இருட்டில் இருக்கிறோம், திடீர்னு வெளிச்சமாகுது. யார் அது காரணம்? தோமஸ் அல்வா எடிசன். அவர் ஒரு காலம் தாய் அவரை விட்டு போன காலத்தில் அவரை பழைய பாக்ஸ் பெட்டிகள் எடுத்து அவரை ப்ரீஃப் கேஸ்ன்னு சொல்ல அதில் எடுத்து தட்டுற நேரம் ஒரு புக்லேருந்து ஒரு லெட்டர் கீழே விழுந்துச்சு. அவர் எடுத்து அதை வாசிக்கிறார். அதில் எழுதப்பட்டிக்குது, உங்களோட மகன், டீச்சர் எழுதிக்கிறா, உங்களோட மகன் படிக்கிறதுக்கு லாயக்க இல்லை, அவர் புத்தி குறைந்தவர், எனவே நீங்கள் ஸ்கூலில் இருந்து கூட்டி கொண்டு போங்கன்றது அந்த லெட்டர். அவர் அதை பார்க்குற நேரம் தோமஸ் அல்வா எடிசன் என்ற ஒரு உலகத்தை வெளிச்சமாக்கிய தோமஸ் அல்வா எடிசன் அப்போ அழுகிறார். அப்போ அவர் மதர் இல்லை. அப்போ அவர் யோசிக்கிறார், ஒரு தாயால் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம்னு அவர் அழகான ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறார். இதெல்லாம் நீங்கள் படிச்சேலும். எனவே எடுவிகேஷன்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளை அப்படி ஒரு நீண்ட இலக்கு நோக்கிய பயணத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்கணும்ன்ற ஒரு முதலாவது விஷயம். அடுத்த நாலேஜ் ப்ளஸ் ஸ்கில்ஸ்ன்றது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். அதான் நீங்கள் பார்த்த விஷயம். கட்டாயமாக பிள்ளைகளை தனிய மூளைசாலிகளாக மாத்திரம் நீங்கள் உருவாக்கினா கஷ்டப்படுவீங்க. இன்றைக்குள்ள உலகத்தில் உள்ள சேலஞ்சஸ், உலகம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு பிள்ளைகளுக்கு எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது 2 முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கில்ஸோட தொடர்பானது. அப்போ இதெல்லாம் நிறைய உண்மையிலே நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சிக்கு ரெடியாகிற நேரம் எனக்கே ஆச்சரியம் எவ்வளவோ பேசிக்கிறாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு 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 ஸ்டேஜில் பேசி கொண்டு போயெல்லாம் நிறைய நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு இதெல்லாம் ஒர்க் ஷாப்பாக மாற்றி நிறைய நாங்கள் பேரண்ட்ஸ் படிக்கணும். படித்தா தான் நாங்களும் எதிர்காலத்தில் அந்த இடத்துக்கு வரலாம். பிள்ளைகள் ஆளுமை மிக்க ஸ்கில்ஃபுல்லான ஆக்களாக மாத்திரத்தில் பேரண்ட்ஸ் கட்டாயம் கவனிக்கணும். அப்போ எனவே ஸ்கில்ஸ்ன்றது அதில் ஹார்டு ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நிறைய பிரிப்பாங்க. எப்படியோ பிள்ளைகளை நாலேஜோட சேர்த்து அவங்கள ஸ்கில்ஃபுல்லான ஆக்களாக மாத்திர முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜுக்கு ஏற்றுறது. நிறைய நீங்கள் சில நேரம் அவதானிச்சுப்பீங்க, இந்த சில பிள்ளைகள் நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க, சில பிள்ளைகள் கொஞ்சம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும் பயப்படுவாங்க. அந்த நேரம் நீங்கள் யோசிச்சிடப்படா டீச்சர்ஸ் மாதிரி சரியாக ட்ரெயின் பண்ணிடலன்னு. அப்படி அல்ல, அவங்க ட்ரெயின் பண்ணி ஒரு ஹேர்சல் ஒன்று பார்த்துக்கிறாங்க வேறையா. அது இல்லாமல் ஸ்டேஜுக்கு ஏற்றுற நேரமும் சில நேரம் மிஸ்டேக்ஸ் நடக்கும் பிள்ளைகள்கிட்ட. ஏன்னா அவங்க அப்படித்தான், அவங்க சின்ன ஆக்கள். ஆனால் அப்படி இவங்களை இப்படி ஏற்றி இறக்கி பேச வச்சு பழக்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
எக்ஸ்போசர்னு சொல்கிறது எப்படின்னால் அவங்கள நீங்கள் சமூகத்துக்கு கூட்டு போகிறது, பழக்கிறது, பேச வைக்கிறது, ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டு போகிறது, கிரவுண்டுக்கு கூட்டு போகிறது, இதால் அவங்க பல மனிதர்களை பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, அங்குள்ள காட்சி, இதெல்லாம் ஒரு பிள்ளை கட்டாயம் தேவை. தனிய புத்தகத்தோட மாத்திரம் பிள்ளைகளை வச்சிடவானம், அது பிரச்சனையாக மாறும். அது நிறைய அப்படியே புத்தகத்தை மட்டும் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் சமூகத்துக்கு வந்து நிறைய மனிதர்களோட பழகாமல் அவங்க முட்டிக்கொள்கிற மோதிக்கொள்கிற எத்தனையோ பிரச்சனைகள் மனுஷர்களோட நல்லம் இல்லை. அவங்க சில நேரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, சொல்லுவோம். சில நேரம் எங்கட பாஷையில் சொல்லுவோம் என்றால் அவர் நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன் என்றால் குனிஞ்ச தலையோடையே பள்ளிக்கு போவார், குனிஞ்ச தலையோடையே வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சில நேரம் ஒய்ஃப்மார் ஹஸ்பண்ட்மாரை பார்த்து சொல்லுவாங்க. அவர் நீங்கள் சமூக சேவைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஏன்னா அவருக்கு சரி வராது, அவர் குயிக்காக சூடாகும், அவருக்கு ஒத்து போகாது, இப்படிலாம் சொல்கிற உங்களோட அனுபவங்களுக்கும் அப்படி கேட்கலாம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன்டால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க எப்படின்றால், உண்மையான மூமீன் யாருன்னு சொன்னால் மனிதர்களோட இரண்டரை கலப்பார். யுஹாலித்துன் நாஸ், மனிதர்களோட கலந்து மனுஷனோட பழகிற நேரம் அங்கே பல்வேறுபட்ட ஃபேஸ், பல்வேறுபட்ட டிஃப்ரெண்ட் டைப்பான மனிதர்கள் இருப்பாங்க. அங்கே பொறுக்க வேண்டிய இடத்துல பொறுத்து, மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னித்து, விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து, அமைதியாக வேண்டிய இடத்துல அமைதியாகி அப்படி இருக்கின்றவன் தான் அல் முஃமின், உண்மையான முஃமின். குடிஞ்சலையோடையே பைத்து குடிஞ்சலையோடைய வீட்டுக்கு வரவர் அல்ல. அப்படி அவரை கொஞ்சம் சமூகத்துக்கிட்ட எப்படின்னு நாங்கள் பார்த்து கொள்ளையிலும். அப்படி அந்த பிரச்சனைகள் எங்கட பிள்ளைகள்கிட்ட வந்துடப்படாது. அவங்கள எக்ஸ்போஷர் ஈக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணமாக பானதுரையிலையும் பீச்சுக்கு கூட்டு போகிறது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், பீச்சுக்கு கூட்டு போய்த்து ஸ்லீப்பரை கலட்டி அவரை நடக்க வைக்கிறது. அப்போ அவருக்கு விளங்கும் மணலில் கால் படுற நேரம், பாதம் படுற நேரம் மணல் படுகுது, அதில் உள்ள ஃபீலிங்ஸ் என்ன, அதில் நடக்கிற நேரம் அவருக்கு விளங்கும். இப்படி பல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட வாழ்க்கையில் தேவைப்படும். இப்படியான விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நாலேஜ் ப்ளஸ் ஸ்கில்ஸோட அவங்க வளர நேரம் தான் ஒரு நல்ல ஆளுமை மிக்க பிள்ளைகளாக அவங்கள வளர்க்கலும். தனியே நீங்கள் புத்தகங்களோட மாத்திரம் வச்சுக்கொள்ள வேணாம். படின்னு ஒரே புத்தகத்தோட மாத்திரம் பிள்ளைகளை அவங்களுக்குரிய ஆளுமைகளை உருவாக்குறதுல நீங்கள் கவனம் செலுத்துங்க. இது இன்னொரு பகுதி, ஒரு தனியான விஷயம். நிறைய நாங்கள் பேசணும், அப்படியான ஆட்களாக நாங்கள் அவங்கள உருவாக்கணும்னு இன்னொரு விஷயம். அடுத்தது தான் நாங்கள் கூடுதலாக இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்தான் ஸ்பிரிச்சுவல் சைட், ஆன்மீக பகுதின்னு சொல்கிறது. அதில் தான் டிசிப்ளின் வரும், அவங்களோட மோரல் விஷயங்கள் எல்லாம் வர்றது. நாங்கள் எல்லாரும் பேரண்ட்ஸுன்ற வகையில் அவங்கள எங்களோட வாழ்க்கையில் ஒரு நீண்ட பயணத்தோட தொடர்பான ஆக்கள்ன்ற வகையில், உலகம் மறுமை என்ற 2 லைஃபோட தொடர்பான ஆக்கள்ன்ற வகையில் எப்பயுமே அந்த ஆன்மீக சைட், அதாவது நீங்கள் குர்ஆனில் பார்க்கலும் இக்ரா படிங்க என்று ஆரம்பித்த அந்த வசனம், இக்ரா இந்த முதலாவது வசனம், படிங்க, யோசிங்க, கல்வியோட தொடர்பான விஷயத்தான் குர்ஆன் இறக்கிச்சு. அதோட சேர்ந்து வர ஒரு விஷயம் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. அதான் என்னென்றால் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். அவங்களோட கல்வி வந்து எப்பயுமே வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஆயிக்கணும், அஹ்லாக்கோடு கூடிய ஒரு ஆள் ஆயிக்கணும், பண்பாடோடு கூடிய ஒரு ஆள் ஆயிக்கணும். உதாரணமாக சொல்லுண்டால் இந்த ஹோலுக்கு வந்தோடனே இங்கே அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட் அடிக்கடி எங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன, நீங்கள் இந்த ஹாலுக்குரிய விஷயங்களை பேணிக்கொள்ளுங்க, ஒபே ஆகுங்க, இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை கட்டுப்படுங்க, இந்த டிசிப்ளின்களை பேணிக்கொள்ளுங்க. நாங்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டி வருது. ஏனென்றால் இந்த டிசிப்ளின்ன்றது, அந்த கட்டுப்படுறதெல்லாம் அதெல்லாம் இந்த ஒழுக்கங்கள் நாங்கள் படித்து பண்பட்ட ஒரு ஆளாக மாற நேரம் அந்த இடத்துக்குரிய விஷயங்கள் வரும். இதெல்லாம் ஆன்மீக தொடர்பான விஷயங்கள். நாங்கள் அல்லாஹு தாலாவோட எங்களை வாழ்க்கையை தொடர்படுத்தி பார்க்குற நேரம் இந்த பண்பாடுகள் எங்களோட வாழ்க்கையில் வரும். எனவே கல்வியோடு சேர்ந்து எப்பயும் இந்த ஒழுக்கங்கள் ஈக்கிற நேரம் அவர் ஒரு நல்ல மாணவனாக, நல்ல ஒரு பிள்ளையாக மாறுவார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 3 விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். எனவே பிள்ளைகளை இந்த 3வது விஷயம் எதுதான் இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட 3வது இருக்கிற விஷயம் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஒழுக்கம் சார்ந்த விஷயம் இல்லாட்டி அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இன்டலெக்சுவல் அரகன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு உலகத்தில். அதாவது படித்து அவர் பெரியாள் ஆகின உடனே அவருக்கு சில நேரம் பேரண்ட்ஸ் வாப்பா அம்மா விளங்காது, சிஸ்டர்ஸ் விளங்காது, படிப்பிச்ச ஆசிரியர்கள் மதிக்க மாட்டாங்க. இப்படியான விஷயங்களுக்கு மாறுறாங்க. என்னென்றால் இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கப்படாத நேரம். எனவே நாங்கள் அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். பேரண்ட்ஸுன்ற வகையில் அவங்களோட இருந்து யோசித்து அதுக்கான கைட்லைன் எல்லாம் கொடுக்குற நேரம் தான் அவங்க நல்ல படிச்சாக்களாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் மாறுவாங்க. அது சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள குழந்தைகளாக மாறுவாங்க. இறுதியாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன்.
பேரண்ட்ஸுன்ற வகையில் இந்த எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும் என்றால் லவ் அண்ட் கேரிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிக்கிற ஒரு விஷயம்தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவங்களோட உள்ள இறக்கம், அவங்கள கேர் பண்ணுற விஷயங்கள் பேரண்ட்ஸ் நிறைய குறைஞ்சிக்குது. இன்றைக்குள்ள அந்த பிஸியான லைஃப்பில் பிள்ளைகளோட நாங்கள் இருந்து பேசுகிறது, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்களோட உள்ள விஷயங்களை ஷேர் பண்ணுறதெல்லாம் குறவு. அதாவது சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க 3 முக்கியமான டைம் சொல்லுவாங்க. ஒன்று, நைட்டில் தூங்குகிற நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் அவங்களோட இருந்து கொள்ளுங்க. அவங்களோட பெட்லேயோ எப்படியோ இருந்து அவங்களுக்கு உலகத்தில் சாதனையாளர்கள், வின்னர்ஸ், எப்படி சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி போன ஆக்களோட கதைகளை சொல்கிறது, இஸ்லாம் சொல்லித்தந்த எத்தனையோ நிறைய வரலாறுகள் அந்த சம்பவங்களை சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கைகளை ஊட்டி அவங்கள தூங்க வைக்கிறது. இது ஒரு முக்கியமான டைம். அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்கள துவாக்களை சொல்லி கொடுத்து, கதைகளை சொல்லி கொடுத்து, நம்பிக்கையை ஊட்டி அவங்கள தூங்க வைக்கிறது. இது பிள்ளைகளோட ஆளுமை விருத்தியில் தாக்கம் செலுத்தும். 2வது, அவங்கள நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம் உள்ள டைம், அந்த அவங்கள அனுப்புகிற நேரம், அது அனுப்புகிறேன்னா எழுப்பி அனுப்புகிற நேரம், மார்னிங் எழுப்புகிற நேரம் நிறைய எங்கள்கிட்ட எங்களை உண்மையிலே முஸ்லீம்கள வகையில் எங்கள்கிட்ட அந்த பிரச்சனை வரையலாம். நாங்கள் சுபகுக்கு எழும்பணும், ஏர்லியாக எழும்பணும். அந்த சூழல் எங்களோட வீட்டில் இருந்தால் அடிச்சு எழுப்புறது, ஏசி எழுப்புறது, லேட்டாகினோடனே பதத்தத்தோடு எழுப்புறது, இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா அது 2வது முக்கியமான ஒரு டைமாக சொல்கிறாங்க என்றால் நீங்கள் அவங்கள எழுப்புகிற நேரம் அவங்கள தடாவி அந்த டச்சிங், அவங்கள டச் பண்ணுறது, தடாவுறது, அவங்களுக்கு துவாக்களை சொல்லி எழுப்புறது, அவங்க டென்ஷன் இல்லாமல் எழுப்புறதுக்கான சிஸ்டங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. இது பிள்ளைகளோட ஆளுமை விருத்தில் தாக்கம் செலுத்தும். 3வது டைம் தான் பிள்ளைகள் பாடசாலையிலேருந்து வந்ததுக்கு போகிற உள்ள டைம். அப்போ இதெல்லாம் சில நேரம் மதர்ஸ், சில நேரம் கூட சம்மந்தப்படையிலும், சில நேரம் வாப்பமார் நைட்டில் அந்த டைமை அவங்க எடுத்துக்கொள்ளையிலும் இந்த வார நேரம் அவங்கள உட்கார வச்சு ஸ்கூலில் நடந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது. அப்படி நீங்கள் ஒரு 5 or 10 மினிட்ஸ் எடுத்துக்கொண்டால் அவங்க நிறைய உங்கள்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னால் அவங்களோட மனசுலிக்க நிறைய விஷயங்களை சொல்லிக்கொள்றதுக்கு நீங்கள் இல்லாட்டி அவங்க சொல்கிறதுக்கு ஆள் தேடுவாங்க. அப்படி ஆள் தேடி போகிற நேரம் தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். வேறு வேறு உறவுகளுக்கு போவாங்க, வேறு வேறு இடங்களுக்கு போவாங்க. எனவே அந்த விஷயத்தில் பேரண்ட்ஸுன்ற வகையில் நாங்கள் கவனமாகிக்கணும். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் எங்களை விட்டு தூரமாகிடுவாங்க. அதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே ஒரு விஸ்டம் பேரண்டிங், நாங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அமானிதம், இந்த கிஃப்ட், இதை நீங்கள் அமானத்தாக பார்த்து இதை ஒரு தூர நோக்கோடு நாளை மறுமை நாளையும் அல்லாஹ் தஆலா எங்களை கூப்பிட நேரம் நாங்கள் பொறுப்பு வாய்ந்த பெற்றோர்களாக எங்களோட பிள்ளைகளோடைய சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துவா கேட்டுக்கொண்டு விஸ்டம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய இந்த கான்சர்ட் என்னை அழைத்த அவங்களுடைய நிர்வாக சார்பாக எல்லோருக்கும், அதனுடைய ஸ்தாபகர், அதனுடைய ஷாமன் தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நசீர் சலீம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த அவருடைய மகன் இந்த பாடசாலையோட அதிபர் ரஹ்மத்துல்லா நசீர் அவர்களுக்கும், அதனுடைய உப அதிபர், ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அவரும் ஒரு விஸ்டம் பேரண்டாக அல்லது ஃபாதராக நான் அவரை பார்க்குறேன். அவர் தொடங்கின அந்த விஷயத்தை அவருடைய வாரிசுகளோடு இந்த ஒரு மிஷனாக மாற்றி இந்த பாடசாலையை மிக அழகாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இதனூடாக உருவாக்கப்படுகின்ற பிள்ளைகளும் சிறந்த லீடர்ஸாக, தலைமுறைகளாக இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சந்தர்ப்பத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.